புஜ்ஜி ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. பாண்டிச்சேரி போய் பார்த்தீங்கன்னா அவர் நடத்தக்கூடிய மதுக்கடைகளுடைய பெயர் புஜ்ஜி ஆனந்த். புதுச்சேரியினுடைய சாராய அதிபர்களில் ரொம்ப முக்கியமான நபர் அவர். திமுக ஆட்சிக்கு பெருவாரியாக வாக்களிப்பவர்கள் சிறுபான்மையினரும் பெண்களும் வாக்களிக்கிறார்கள். 3 வாக்குகளையும் பிரித்து கொடுத்து விட்டால் அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரத்திற்கு வந்து விடலாம் என்பதிலிருந்து இவரை பாஜக இயக்குகிறது. விஜய் ஒன்றை சொன்னார், தமிழ்நாட்டில் ஆளுநரே தேவையில்லை. ஆனால் அதற்கு அடுத்த வாரம் விஜய் நேரடியாக ஆளுநரை பார்க்க வருகிறார். ஆளுநரிடம் ஒரு கடிதம் கொடுக்கிறார். அந்த கடிதத்தினுடைய தொடர்ச்சியாக 3வது நாள் அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அப்ப விஜய் யாருக்கானவர் என்ற சந்தேகம் இயல்பாக எழுகிறது. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்காக பலவரும் துடிக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் வாழ்த்துக்களை சொல்லிவிடலாம். சமீபத்திய வரவு, கடந்த கால வரவுகள் ஏராளம் உண்டு. சிவாஜி கணேசன் என்ற மதிப்பு மிகுந்த தலைவரை, மதிப்பு மிகுந்த நடிகரை 89இல் அவர் வந்தார். தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தார். தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற ஒரு கட்சியை தொடங்கினார். சிவாஜி கணேசன் என்ன வானார் என்பது தமிழ்நாட்டினுடைய வரலாறு, அது எல்லோருக்கும் தெரியும். அவர் மக்களால் நடிகர் என்ற முறையில் கொண்டாடப்பட்டவர், அரசியல்வாதி என்ற முறையில் தோற்றுப்போனவர். அதற்கு பின்னால் பலரும் நடிகர்கள் அரசியலுக்காக வந்தார்கள். நடிகர்கள் அரசியலுக்காக வரக்கூடாது என்பதெல்லாம் அல்ல, வரலாம். அவர்கள் வந்து அவர்கள் மக்கள் மன்றத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்து மக்கள் தீர்மானிப்பார்கள். சமீபத்திய வரவு நடிகர் விஜய் அவர். விஜய் இப்போது அரசியலுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி வந்தார். அவர் இப்போது வரவில்லை, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே வந்துவிட்டார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சியை தொடங்கினார். கட்சியை தொடங்கிட்டு லீவு விட்டார். உலகத்திலே கட்சியை தொடங்கி 1 வருஷம் லீவு விட்ட ஒரே ஆள் விஜய் தான். ஆனால் தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய தேர்தல் களம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் களத்தினுடைய மைய விவாதம் என்னவாக இருந்தது? அந்த மைய விவாதம் எதுவாக இருந்தது என்று சொன்னால், அரசியல் அமைப்பு சட்டம் இந்தியாவில் பாதுகாக்கப்படுமா, தேர்தல் என்ற ஒன்றே இனிமேல் நடக்குமா என்ற கேள்வியை முன்வைத்து அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்ற குரலிலிருந்து நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரங்களும் தேர்தல்களும் அமைந்தது. பாஜக மைனாரிட்டி அரசாக மாறிப்போனது. அப்படி ஒரு மிகப்பெரிய தேர்தலே நடக்குமா என்ற கேள்வியை வச்சு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் தேர்தலையே போட்டி போட மாட்டேன்னு லீவு விட்டுட்டு போனவர் இப்போ தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாம் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்ற முறையில் இவர்கள் போராடினார்கள். இந்தியா கூட்டணி போராடியது. பாஜக மைனாரிட்டி அரசாக மாறியது. அவர்கள் எங்கெல்லாம் கடவுள்களை வைத்து கலவரம் செய்தார்களோ அங்கெல்லாம் கடவுள்கள் கைவிட்டார்கள். தமிழ்நாட்டில் முருகனை வைத்து என்ன செய்தார்கள்? முருகன் என்ற கடவுளை முன்வைத்து அவர்கள் அரசியல் செய்தார்கள். தமிழ்நாட்டில் முருகன் கைவிட்டார். கேரளத்தில் ஐயப்பனை வைத்து அரசியல் செய்வது என்று முடிவெடுத்தார்கள். அங்கு ஐயப்பன் கைவிட்டார். கர்நாடகாவில் ஆஞ்சநேயரை வைத்து அரசியல் செய்வதென முடிவெடுத்தார்கள். ஆஞ்சநேயர் கைவிட்டார். மேற்கு வங்கத்தில் துர்க்கை காளியை வைத்து அரசியல் செய்ய முடிவெடுத்தார்கள். காளியும் அங்கே கைவிட்டது. அதன் பின்னால் அவர்கள் ராமர் என்ப கடவுளை வைத்து அரசியல் செய்ய முயற்சித்தார்கள். உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற தேர்தலில் 75 தொகுதிகளில் 80 தொகுதிகளில் ஏறக்குறைய ஒரு 32 தொகுதி என்ற வகையில் அவர்கள் சுருங்கி போனார்கள். அயோத்தி உள்ளிட்ட ராமர் எங்கு கோயில் குடிகொண்டு இருக்கிறாரோ அந்த அயோத்தியில் கூட சமாஜ்வாடி கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார். பாஜக தோற்று போனது. எனவே கடவுளை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய அவர்கள் அன்றைக்கு பாஜகவினர் இந்தியாவையே கபலீகரம் செய்ய முயற்சிக்கும் போது நடந்த தேர்தலில் விஜய் ஒதுங்கி நின்றார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்போது அவர் தமிழ்நாட்டில் நான் ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மத்தியில் 10-13 ஆண்டுகளாக மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லாவற்றிற்கும் எதிராக இந்தியாவே போராடுகிறது, தமிழ்நாடே போராடுகிறது. தமிழ்நாட்டில் மோடி 8 முறை பிரச்சாரத்தை மேற்கொண்டார். 8 முறை நடந்த பிரச்சாரமும் அவர் பங்கேற்ற தொகுதிகள் முழுவதையும் பாருங்கள். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி, அதே போல் சேலம் நாடாளுமன்ற தொகுதி, கோவை நாடாளுமன்ற தொகுதி, இங்கெல்லாம் வந்து அவர் என்ன செய்தார்? பேசினார். அங்கு எல்லாமே பாஜக மண்ணை கவ்வியது. மோடி வந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் எடுபடாது. ஆனால் மோடி அரசியலுக்கு எதிராக, பாஜக அரசியலுக்கு எதிராக தமிழ்நாடு ஒன்று திரண்டு நிற்கிறது. அந்த ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் போராடுகிற பொழுது அதை பற்றி விஜய் வாய் மூடி மௌனி காக்கிறார். மாறாக பாசிசமா பாயாசமா என்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார்.
பாசிசம் அவருக்கு பாயாசமாக இனிக்கிறது. எனவே எவ்வளவு ஒரு ஆபத்தான சிறுபிள்ளைத்தனமான ஒரு பார்வையை அவர் கொண்டிருக்கிறார், அவருக்கு அரசியல் பார்வை என்பது எந்த அளவிற்கு தெரியாமல் இருக்கிறது என்பது அவருடைய பேச்சு ஒன்று உதாரணம். இரண்டாவது, விக்கிரவாண்டியில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அந்த முதல் கூட்டத்தில் அவர் விஜய் ஒன்றை சொன்னார், தமிழ்நாட்டில் ஆளுநரே தேவையில்லை, தமிழ்நாட்டில் ஆளுநர் தேவையில்லை, ஆளுநரே அது அண்ணா சொன்னது போல் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையற்ற ஒன்று என்றே பேசினார். ஆனால் அதற்கு அடுத்த வாரம் விஜய் நேரடியாக ஆளுநரை பார்க்க வருகிறார், ஆளுநரிடம் ஒரு கடிதம் கொடுக்கிறார். அந்த கடிதத்தினுடைய தொடர்ச்சியாக 3வது நாள் அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அப்போ விஜய் யாருக்கானவர் என்ற சந்தேகம் என்ன செய்கிறது, இயல்பாக எழுகிறது. விஜய் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்று அவர் வரட்டும், மக்கள் மன்றத்திற்கு செல்லட்டும், மக்கள் நம்பினால் அவருக்கு வாக்களிக்கட்டும், அவர் அதிகாரத்திற்கு வர முடிந்தால் வரட்டும், அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாம் பதிவு செய்வோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் மக்கள் மன்றத்தில் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு இளைஞர்கள் அவர் பின்னால் திரண்டு நிற்கிறார்கள், ஓடுகிறார்கள், ஆடுகிறார்கள் என்றெல்லாம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தன் திடீர்னு இந்த நம்ம வடிவேலு படத்தில் வடிவேலில் வந்து திடீர்னு தண்ணிக்குள்ளே இருந்து ஒருத்தன் வருவான்ல, டே எங்கேருந்துடா வார அப்படின்னு சொல்லுவான்ல, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அடித்து கேட்பாங்க, அப்பையும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு எதிர்த்து ஓடி போயிடுவான். அது மாதிரி திடீர்னு ஒருத்தன் மரத்துலேருந்து குதிக்கிறான், வேனில் கொண்டு வந்து நிற்கிறான். அதுக்கு பின்னாடி இன்னொருத்தன் பார்த்தான்னு சொன்னால் அவன் திடீர்னு எங்கேருந்து வர்றான்னு தெரில, டே எங்கேருந்துடா வர்ற அப்படின்னு சொன்னால் அவன் இங்கேருந்தோ குதிக்கிறான் வேனுக்கு முன்னாடி. இன்னொருத்தன் விரட்டிக்கிட்டு போய் பைக்கில் கீழே விழுகிறான். ஆனால் இவர்களெல்லாம் அந்த ஒரு என்னமோ ஒரு வாரியர்ஸ் அப்படின்னு அவர் பேர் வைக்கிறார். இதற்கு பேர் வாரியரா? ஒரு கட்சி என்றால் அதே போல் பூத்து கமிட்டி கூட்டம் என்று அது நடத்துகிறார்கள். பூத்து கமிட்டி கூட்டம்னு நடத்தினோம்னு சொன்னால் அந்த கூட்டத்திற்கு பூத்து கமிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு 200 பேர் இருக்காங்க, அப்படி பூத்து கமிட்டி ஆட்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அவர் கூட்டியிருக்கிற 6 மாவட்டத்தை சேர்ந்ததில் ஒரு 1000 பேர் வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, சுத்தப்பட்டு இந்த பிரமிப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் கேட்டுகளை உடைச்சிக்கிட்டு உள்ளே ஓடுவதும் வைப்பதுமாக அது வந்து ஒரு எந்த வகையிலும் ஒரு கட்டுப்பாடற்ற முறையில் அது நடத்துவதை பார்க்க முடிகிறது. ஆனால் விஜய் என்ன சொல்கிறார், நான் தமிழ்நாடு அரசு எனது தொண்டர்களை தடுக்கிறது, நான் பேசுவதை தடுக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் வெளியே விட்டால் என்ன நடக்குது, நாளைக்கு இங்கே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து போனால் தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு தரவில்லை என்பார்கள். ஆக இப்படி மாறி மாறி பேசுவது சரி, அதையெல்லாம் விடுங்கள். அவர் என்ன அரசியலை விஜய் முன்வைக்கிறார், அவர் குறிப்பாக பேசுவதை பார்த்தால் இஸ்லாமியர்கள் என்று ஒரு பக்கம் பேசுகிறார், இன்னொன்று பக்கம் கிறிஸ்தவர்கள் என்று பேசுகிறார், இன்னொன்று பெண்கள் பற்றி பேசுகிறார். இப்போது ஒன்று தெளிவாக புரிகிறது, என்னென்னா இந்த ஆனந்த் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு புஜ்ஜி ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பாண்டிச்சேரிக்காரர். புஜ்ஜினா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பாண்டிச்சேரி போய் பார்த்தீங்கன்னா அவர் நடத்தக்கூடிய மதுக்கடைகளுடைய பெயர் புஜ்ஜி. நீங்கள் புஜ்ஜி ரோடுன்னு இங்கே இருக்கும், நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏராளமான ஒயின் ஷாப் இருக்கும். யாருக்கு? இந்த ஆனந்து புதுச்சேரியினுடைய சாராய அதிபர்களில் ரொம்ப முக்கியமான நபர். அவருடைய பேர்கள்லேயே பார்கள்லாம் வச்சு கடைகள்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அவர் என்ன பேசுவார்னா மதுவிலக்கு பற்றிலாம் பேசுவார், குடி பற்றிலாம் பேசுவார். அவர் தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கட்டும். ஆனால் இவர்களெல்லாம் சேர்ந்து இப்போது என்ன பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லும்போது இந்த ஆனந்தும் அமித்ஷாவும் இருவரும் சந்தித்து கொண்டு இருவருக்குமான உறவுகளின் அடிப்படையில் விஜய் இயக்கப்படுகிறார் என்ற ஒரு கருத்து சமூகத்தில் பரவலாக இருக்கிறது. அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி அந்த ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு பெருவாரியாக வாக்களிப்பவர்கள் சிறுபான்மையினரும் பெண்களும் வாக்களிக்கிறார்கள். எனவே இந்த 3 வாக்குகளையும் பிரித்து கொடுத்து விட்டால் என்ன செய்து விடலாம், அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரத்திற்கு வந்து விடலாம் என்பதிலிருந்து இவரை பாஜக இயக்குகிறது என்று பரவலாக பேசிய அடிப்படையில் அவருடைய பேச்சும் அதற்கு சான்று கூறுகிறது. பெண்கள் வாக்குகள் அதிகமாக இன்றைக்கு விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும், கலைஞர் மகளிர் உதவித்தொகை வழங்கும் திட்டமாக இருக்கட்டும், நீங்கள் அதுபோல ஏராளமான பெண்களுக்கான படிப்புகள் வாய்ப்புகளை இன்றைக்கு திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது. பெண்கள் ஆதரவு, ஜெயலலிதா அம்மையாருக்கு அளித்த அந்த ஆதரவு அப்படியே இன்றைக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, மடை மாறி இருக்கிறது. திமுகவுக்கு ஆதரவாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்கு சதவிகிதம் என்பது பெண்கள் அளித்த வாக்குகளில் திமுகவுக்கு அளித்த வாக்குகள் 72%. எனவே பெண்களுடைய வாக்குகளை பிரித்தெடுப்பது, சிறுபான்மையினர் வாக்குகளை பிரித்தெடுப்பது, கிட்டத்தட்ட இவர் இப்போ 47% வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது.
அதிமுக கூட்டணி 22, தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி பாஜக அது ஒரு 18, அப்போ அது 40, இவங்க 47, விஜய் ஒரு 7% ஓட்டை பிரிச்சிட்டாருன்னு சொன்னால் நம்ம அதிகாரத்திற்கு வந்துடலாம் என்ற முறையில் விஜய் இயக்கப்படுகிறார் என்று தமிழ்நாட்டு அரசியல் பார்வையாளர்கள் மன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த விவாதத்திற்கு மெருகூட்டும் வகையில் விஜய் அவர்களுடைய பேச்சும் அமைந்திருக்கிறது. அவர் அப்படித்தான் பேசுகிறார். ஒன்றிய அரசாங்கம் குறித்து வாய் திறப்பதற்கு மறுக்கிறார். ஆளுநரை போய் பார்க்கிறார். ஆளுநரை இருக்கக்கூடாது என்பவர் ஆளுநரை போய் ஏன் பார்த்தார் என்ற கேள்வி வருகிறது. இவையெல்லாம் பார்த்தார். அவர் கொள்கை என்று சொல்வதற்கும் அவரது நடைமுறை அரசியலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. மாறாக தமிழ்நாட்டை பாஜகவிற்கு அடகு வைக்கக்கூடிய வேலையை அதிமுக பகிரங்கமாக செய்தது. விஜய் மறைமுகமாக அதை செய்கிறார்களோ என்ற விவாதம் எழுந்திருக்கிறது. அதை விஜய் மேலும் அவருடைய பேச்சு உறுதியாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் தான் விஜய் பாஜகவால் இயக்கப்படுகிறார் என்ற அதற்கு கட்டியம் கூறப்படக்கூடிய வகையில் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும், விஜயாகவும் இருக்கட்டும், அவர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய தாக்குதல் இந்தியாவில் பகல்காம் என்ற ஊரில் நடந்திருக்கிறது. ஆனால் அது குறித்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கையோ ஒரு கண்டனத்தையோ விஜய் அவர்கள் பதிவு செய்யவில்லை. ஏன் பதிவு செய்யவில்லை? இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதனால் கோபித்துக் கொள்வார்கள் என்று நினைத்தாரா என்று தெரியவில்லை. இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் கிடைக்காம போய்விடுமோ என்று அச்சப்பட்டாரா என்பது தெரியவில்லை. எவர் தாக்குதல் நடத்தியிருந்தாலும் கண்டனத்துக்குரியது தான். தீவிரவாதிகள் என்பவர்கள் வேறு, மத நம்பிக்கையாளர்கள் என்பது வேறு. எந்த மதத்தையும் நம்புவதற்கும் வழிபடுவதற்கும் கொண்டாடுவதற்கும் எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்கிறது, எல்லா மதத்திற்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் தீவிரவாதிகள் என்பவர்கள் சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள். அந்த தீவிரவாத தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் சொல்கிறது. அதை யார் தாக்குதல் நடத்தினார்கள் என்ற விவாதங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பகல்காமில் இருக்கக்கூடிய தாக்குதல் குறித்து பனையூரில் இருந்து எந்த அறிக்கையும் வரவில்லை. அது ஏறக்குறைய இவர் சினிமாவில் எப்படி கதாநாயகனாக முழு நேரமாக இருந்தாரோ, அரசியலில் கௌரவ தோற்றத்தில் நடித்து கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகத்தை இன்றைக்கு வாக்காளர்கள் மத்தியில், அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விஜய் உருவாக்கி இருக்கிறார் என்றே பார்க்க தோன்றுகிறது. விஜய் சிறந்த அரசியலை செய்யட்டும், ஒன்றிய அரசிற்கு எதிராக வலுவாக களத்தில் நின்று பேசட்டும். தமிழ்நாட்டு அரசின் மீதான விமர்சனங்கள் வைப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, அதை வைக்க வேண்டும். ஆனால் எதற்கோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு எதையோ இழந்து நிற்கக்கூடிய வேலையை, தமிழ்நாட்டை காவு கொடுக்கக்கூடிய வேலையை விஜய் செய்தார் என்று சொன்னால் அதை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மன்றத்தில் விஜய் அம்பலப்பட்டு நிற்பார். விஜயினுடைய அரசியல் நகர்வு இதுவாகவே இருக்கிறது. இளைஞர்களை, சிறந்த இளைஞர்களை அவர்களை அரசியலாளர்களாக, அவர்களை கருத்தியல்வாதிகளாக மாற்றக்கூடிய ஒரு வேலையைத்தான் ஒரு அரசியல் இயக்கம் செய்ய வேண்டும். மாறாக ரசிக குஞ்சுகளாகவே வைத்திருக்கக்கூடிய அந்த வேலையை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் நாங்கள் கட்டுப்பாடாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அங்கே 2 பேர் மைக் செட்டு வயரை பிடுங்கிக்கிட்டு நிற்கிறான். ஆக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சிறுபிள்ளைத்தனமாக அது இருக்கிறது. ஒரு அரசியல் முதிர்ச்சி என்பது இல்லை. அரசியல் முதிர்ச்சியின் வெளிப்பாடான வார்த்தைகள் இல்லை. எவ்வளவு மிகப்பெரிய அண்ணா போன்றவர்கள், காமராஜரை போன்றவர்கள், மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் இருந்து களமாடிய தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் யார் சென்று விவாதிப்பது? இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது அவ்வளவு கண்ணியத்திற்குரியதாக இன்றைக்கு முதல்வர் அவர்களுடைய பேச்சு என்பதை நீங்கள் உற்று பார்த்தால் முதிர்ச்சி அடைந்த, மிகவும் முதிர்ச்சியோடு, அதே போல் நிதானத்தோடு, அதே போல் பக்குவத்தோடு அரசியல் கருத்துக்களை முன்வைத்து களமாடக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்றம் கலவரக்காரர்களின் கூடாரமாக மாற்றுவதற்கு விஜய் துணை போய்விடக்கூடாது என்ற பதட்டம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது. இதை விஜய் ரசிகர்கள் உணர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.